Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா இந்திய விமானப்படை பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல சுகோய் 30 MKI போர் விமானத்துல இருந்து லான்ச் செய்து கடலில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த சோதனை எப்ப நடத்தப்பட்டிருக்கு அப்படினா உக்ரைன் ரஷ்யாவின் மோஸ்குவா போர் கப்பலை R360 நெப்டியூன் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அழித்த பிறகு நடத்தப்பட்டிருக்கு. இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களையும் ஆன்டி ஷிப் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த முடியும். இந்த வீடியோல இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை கப்பல்களுக்கு எதிராக எப்படி பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க, உக்ரைனின் நெப்டியூன் மிசைலையும் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலையும் கம்பேர் பண்ணி எந்த மிசைல் சிறந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. ரஷ்யாவின் பிரதான போர்க்கப்பலான மோஸ்குவா போர்க்கப்பல் கருங்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் பொழுது உக்ரைன் R360 நெப்டியூன் ஆன்டி ஷிப் மிசைல்களை பயன்படுத்தி இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல பலத்த சேதமடைந்த மோஸ்குவா போர்க்கப்பல் கடலுக்கு அடியில் மூழ்கியது. இந்த தாக்குதல் உலகில் உள்ள பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மோஸ்குவா போர்க்கப்பல் 40 வருடங்களுக்கு மேலா ரஷ்ய படையில் செயல்பட்டு வருது. ரஷ்யா இந்த கப்பலை தான் பங்கேற்ற முக்கியமான யுத்தங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2008 நடந்த ஜார்ஜியா யுத்தம், 2014 நடந்த கிரைமியா தீபகற்ப போர், 2015 நடந்த சிரியா யுத்தத்திலையும் இந்த கப்பல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நடந்து வரும் உக்ரைன் யுத்தத்திலையும் இந்த கப்பல் பல முக்கியமான ஆபரேஷன்களை கேரி அவுட் பண்ணிருக்கு. அப்பேற்பட்ட முக்கியமான போர்க்கப்பலை உக்ரைனுடைய நெப்டியூன் மிசைல்கள் எப்படி தாக்கியது அப்படிங்கிறது பலருக்கு அதிர்ச்சியை தந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் உலகின் பல நாடுகள் தங்களோட போர்க்கப்பலின் பாதுகாப்பை மறு ஆய்வு செய்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்டி ஷிப் மிசைல்களை எப்படி சிறப்பா பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் ஸ்டடி பண்ணி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில 19 ஏப்ரல் 2022 இந்திய விமானப்படை பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல Su-30 MKI போர் விமானத்திலிருந்து லான்ச் செய்து கடலில் இருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பலை தாக்கி சோதனை நடத்தியிருக்காங்க. தாக்கப்பட்ட போர்க்கப்பல் இந்திய கடற்படையால் டீகமிஷன் செய்யப்பட்ட ஒரு போர்க்கப்பல். இந்த தாக்குதல் இந்தியாவின் ஈஸ்டர்ன் கோஸ்ட் பகுதியில் நடத்தப்பட்டிருக்கு. இந்திய கடற்படையும் இந்திய விமானப்படையும் ஒருங்கிணைந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த சோதனைக்கு முன்பே பிரம்மோஸ் மிசைல்கள் இந்தியாவின் முப்படைகளால் பல முறை சோதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா பிரம்மோஸ் மிசைல ஒரு ஆன்டி ஷிப் மிசைலா பயன்படுத்துவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே திட்டமிட்டுட்டாங்க. இந்திய கடற்பரப்பை பாதுகாப்பதற்காக தஞ்சாவூர்ல இந்திய விமானப்படை ஒரு ஏர்பேஸ் அமைச்சிருக்காங்க. இந்த ஏர்பேஸ்ல சுகோய் 30 MKI போர் விமானங்களால் உருவாக்கப்பட்ட டைகர் ஷார்க் அப்படிங்கிற ஒரு படையணி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த படையணியில் பயன்படுத்தப்படும் சுகோய் 30 MKI போர் விமானங்கள்ல பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா இந்த ஏர்பேஸை வச்சு என்ன செய்ய முயல்றாங்க அப்படின்னா, இந்த ஏர்பேஸ்ல இருந்து கிளம்பும் விமானங்கள் இந்திய பெருங்கடல், அரேபியன் சி மற்றும் பே ஆஃப் பெங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய எதிரி போர்க்கப்பல்களை பிரம்மோஸ் மிசைல்களை லான்ச் செய்து தாக்கி அழிக்க முடியும். அதே போன்று பிரம்மோஸ் மிசைல்களை சப்மரீன்ல இருந்து லான்ச் செய்து போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த விஷயங்கள்ல இருந்து இந்தியா ஆன்டி ஷிப் மிஷனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை பிரதானமா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பிரம்மோஸ் மிசைல சுகோய் 30 MKI போர் விமானத்துல இணைத்தது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விமானம் ஒரு ட்வின் இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்தால 2.5 டன் எடை கொண்ட பிரம்மோஸ் மிசைல சுலபமா தூக்கி கொண்டு பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம சுகோய் 30 MKI விமானத்தோட ரேஞ்ச் 3000 கிலோமீட்டர், பிரம்மோஸ் மிசைலோட ரேஞ்ச் 300 கிலோமீட்டர். அப்போ இந்த விமானத்தோடு பிரம்மோஸ் மிசைல் இணையும் பொழுது 3300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை கூட பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சுகோய் 30 MKI போர் விமானத்தால தொடர்ந்து 3 முதல் 7 மணி நேரம் பறக்க முடியும். அதனால தொலை தூரத்தில் உள்ள இலக்குகளை கூட
இந்த விமானம் மற்றும் பிரம்மோஸ் மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்திய விமானப்படையில் 40 Su-30 MKI போர் விமானத்துல பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. உக்ரைன் R-360 நெப்டியூன் அப்படிங்கிற ஆன்டி ஷிப் மிசைல ரஷ்ய போர்க்கப்பலை மூழ்கடிக்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மிசைல் சோவியத் யூனியன் மிசைலான KH-35 ஆன்டி ஷிப் மிசைல பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் 2021 இருந்து உக்ரைன் கடற்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. நெப்டியூன் மிசைலோட எடை 870 கிலோகிராம். இந்த மிசைல்னால 150 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். நெப்டியூன் மிசைல்கள்னால 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால 5000 டன் முதல் 12000 டன் எடை கொண்ட போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். நெப்டியூன் மிசைல்னால சப்சானிக் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். சப்சானிக் ஸ்பீட் அப்படிங்கிறது 0.8 மேக்குக்கும் குறைவான வேகம், அதாவது 980 கிலோமீட்டரை விட குறைவான வேகம். உக்ரைனுடைய நெப்டியூன் மிசைல்கள் ட்ரக்ல மவுண்ட் செய்யப்பட்டிருக்கும். ஒரு மொபைல் லான்ச்சிங் ட்ரக்ல 4 மிசைல்கள் இருக்கும். இந்த நெப்டியூன் ஆன்டி ஷிப் மிசைல் சிஸ்டத்துல டிரான்ஸ்போர்ட் மற்றும் ரீலோட் வெஹிக்கிள், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வெஹிக்கிள் மற்றும் ஸ்பெஷல் கார்கோ வெஹிக்கிள் போன்ற பல சிஸ்டங்கள் இணைந்ததுதான் இந்த நெப்டியூன் ஆன்டி ஷிப் மிசைல் சிஸ்டம். இந்த மிசைல் சிஸ்டத்தை கோஸ்ட் லைன்ல இருந்து 25 கிலோமீட்டருக்குள் ஆபரேட் செய்ய முடியும். இப்போ இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல பத்தி பார்க்கலாம். பிரம்மோஸ் மிசைலோட எடை 3000 கிலோகிராம். இந்த மிசைல்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் மிசைல்னால 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பயணிக்க முடியும். அதாவது 3700 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இலக்கை சென்று தாக்கும். பிரம்மோஸ் மிசைலோட அதிகமான வேகம் காரணமா அதிக கைனெட்டிக் எனர்ஜியுடன் இலக்கை சென்று தாக்கும். பிரம்மோஸ் மிசைலோட கைனெட்டிக் எனர்ஜிய நெப்டியூன் மிசைலோடு கம்பேர் செஞ்சோம் அப்படின்னா நெப்டியூன் மிசைலை விட 27 மடங்கு அதிகமான கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். குறைந்தபட்சமா 3 முதல் 4 மீட்டர் உயரத்திலையும் பறக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல ஒரு கப்பலை நோக்கி லான்ச் செஞ்சிட்டோம் அப்படின்னா கப்பல் 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுது பிரம்மோஸ் மிசைல் தன்னோட உயரத்தை குறைத்து 5 மீட்டர் உயரத்துல பறக்க ஆரம்பிக்கும். எதற்காக பிரம்மோஸ் மிசைல் தன்னோட உயரத்தை குறைக்குது அப்படின்னா கப்பல்ல இருக்கக்கூடிய ரடார்கள் மற்றும் சென்சார்கள்னால 20 கிலோமீட்டர் சுற்றளவுல உள்ள மிசைல்களை கண்டுபிடிக்க முடியும். அதனால ரடார்கள் மற்றும் சென்சார்கள்னால கண்டுபிடிக்க முடியாத உயரத்துல பறக்க ஆரம்பிக்குது. ஒரு வல்லரசு நாடு பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறனை ஸ்டடி பண்ணிருக்காங்க. அவங்க ஸ்டடியில ஒரு கப்பலை நோக்கி ஒரு பிரம்மோஸ் மிசைல் லான்ச் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா கப்பலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் ஓரளவு தடுக்க முடியும். அதுவே ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரம்மோஸ் மிசைல்கள் லான்ச் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா கப்பல்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால பிரம்மோஸ் மிசைலை தடுக்கவே முடியாது. இந்த காரணத்துக்காக தான் பிரம்மோஸ் மிசைல நேட்டோ விடோ மேக்கர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது உக்ரைனுடைய நெப்டியூன் மிசைலை விட பிரம்மோஸ் மிசைல் பல மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். வேகம், அதிகமான எடை கொண்ட வார்ஹெட்டுகள், எதிரிகளோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து தப்பிக்கும் திறன் போன்ற பல விஷயங்கள்ல பிரம்மோஸ் மிசைல் நெப்டியூன் மிசைலை விட மிக சிறந்ததா இருக்கு. அதனாலதான் உலகில் உள்ள பல வல்லரசு நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை கண்டு அஞ்சு நடுங்குறாங்க. இந்த காரணத்துக்காக தான் பிலிப்பைன்ஸ் சீன கடற்படையை எதிர்கொள்ள இந்தியாவிடம் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு உக்ரைனுடைய நெப்டியூன் மற்றும் இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல்ல எது சிறந்தது அப்படிங்கிறது புரிய வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.